அண்ணே, நான் சொல்வது மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு அறிவிப்பாங்க. ஏப்ரல் 16ஆம் தேதி அந்த பில்லை பைலட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு எல்லோரும் பேசுவது ப்ரொபோர்ஷனட்டா 50% உயர்த்தலாம். பெட்டர் ஐடியாஸ் இருந்தா முதலமைச்சர் ஐடியா போய் கொடுக்கட்டுமே. சும்மா 5 மாநில முதலமைச்சரை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு 2 டீ சாப்பிட்டுட்டு வேண்டாம் சரி வேண்டாம் ஃபார்முலா சொல்லுங்க. பாப்புலேஷன் வேண்டாம் நாங்களும் சொல்றோம். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியும் மக்கள் தொகை அடிப்படையில் வேண்டாம் தான் நாங்களும் வலியுறுத்துறோம். இது எப்படி பண்ணலாம்? ப்ரோரேட்டா பண்ணலாமா? இல்ல எல்லாத்துக்கும் 50% உயர்த்தலாமா? எப்படி பண்ணலாம் சொல்லுங்க. எதுவுமே இல்லாம சும்மா உட்கார்ந்து பேசுறீங்க. இன்னைக்கு இத்தனை கட்சிகள் நீங்க எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்கிறாங்க. அதையெல்லாம் வைத்து மத்திய அரசு யாருக்கும் பாதகம் இல்லாம அடுத்து எந்த தொகுதியை சகோதரிகளுக்கு கொடுப்பது 1/3. இன்னைக்கு 543 தமிழ்நாடு 39 அப்படியே 1/3 பிரிக்கிறோம். 13 தொகுதியை பிரிக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஒத்துக்கொள்ளுமா? எந்த 13 கொடுக்கிறது? அந்த 13 பிரிப்பதற்கான வரைமுறை என்ன? அதை எல்லாம் பாராளுமன்றத்தில் ஏப்ரல் 16ஆம் தேதி மத்திய அரசு அந்த பில்லை கொண்டு வரும்போது தெளிவு கிடைக்கும். இன்னைக்கு எதுவுமே இல்ல. மக்கள் தொகை அடிப்படையில் யார் சொன்னா? மக்கள் தொகை அடிப்படையில் நாம் உயர்த்துகின்றோம் என்று யார் சொன்னார்கள் இவர்களுக்கு? எதற்காக முதலமைச்சர் வீடியோ போட்டு அச்சுறுத்தல் செய்யணும்? 1960 தமிழகத்தை பின்னோக்கி கொண்டு போக பாக்குறாங்களா? இல்ல எதற்காக முதலமைச்சர் தேவையில்லாத இந்த வேலையெல்லாம் செய்யணும்? அதனால் தமிழக மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆரோக்கியமான அரசியலை முதலமைச்சர் செய்யணுமா விட்டு தேர்தல் நேரத்தில் ஒரு விஷயத்தை ஊதி பெரிதாக்கி விட்டு இதை பார்த்து யாரோ அப்பாவி தொண்டர் 2 பேர் தீ குளிச்சானா அதிலே குளிர் காய்வதற்காக முதலமைச்சர் அவர் ஐடியா பண்ணிட்டு இருக்காரு. மிக தெளிவாக இந்த வீடியோல இருந்து நமக்கு தெரியுது.